நத்திங் இஸ் இம்பாசிபிள். முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் பிறந்தவங்க ஒரு 15,000 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? யாருங்க கோடீஸ்வரர்? உங்கள் கையில் 1 கோடி இருந்ததுன்னா நீங்கள் கோடீஸ்வரர். நம்ம டெய்லி 100 rupees எடுத்து நம்மளோட வருமானத்தில் 100 rupees எடுத்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 20-25 வருஷத்துக்குள்ளே நம்மளும் கோடீஸ்வரர் ஆக முடியும். எல்லாருக்குமே கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசையாகவே இருக்குது. ஆனால் அது எப்படி ஆகிறது அப்படின்றது தான் புதிராகவே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக உங்களோட வருமானம் 15,000 20,000 25,000 50,000 எவ்வளோ இருந்தாலும் உங்கள் வருமானத்தில் அந்த 20% கண்டிப்பாக எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே, அதாவது சிஸ்டமேட்டிக்காக கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளாலையும் 25 வருஷத்துக்குள்ளே நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போது நம்ம சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சரியான இடம் அப்படின்னா 12%லேருந்து 15% அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் கொடுக்குற இடமா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் தான் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது டேரெக்டாக நீங்களே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி எங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்ற அமௌண்ட்டை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அங்கே ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய ஃபண்ட்ஸை எடுத்து போய் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிட்டர்னை அவங்க எடுத்து கொடுக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டோட நாலேஜ் இருக்குமா அப்படின்னா அது தெரியாது. ஆனால் அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் இருக்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போய் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க்கும் அதிகம், ரிட்டர்னும் அதிகம். அதே சமயத்தில் லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் கம்மி, ரிட்டர்னும் கம்மி. மிட் கேப் ஃபண்டில் அப்படின்போது மீடியமாக இருக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மீடியமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்வாங்க. ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே எல்லா முட்டையும் போட்டு உடஞ்சிருச்சுன்னா எல்லா முட்டையுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போடணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணும்போது நம்ம ஏஜை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது வயசு கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அவங்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி அதாவது அதிகமான ஒரு பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் லெஸ் பர்சன்ட்டை வச்சு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க ரிஸ்க்கு கம்மியாக எடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், ஒரு அதிகமான பர்சன்டேஜை லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் பர்சன்டேஜை ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கெல்லாம் ரிட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போது ஒரு 20லேருந்து 25 வயசு ஏர்ன் பண்ணுறவங்க அவங்களோட வருமானத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பிளானில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த நம்ம பிளானில் ஸ்மால் கேப் ஃபண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன் எடுக்க போகிறோம். லார்ஜ் கேப்பில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறதா ரிட்டர்ன் எடுக்கிறத பற்றி தான் இந்த பிளானில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட இன்வெஸ்டர் 15,000 ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுங்க, அதில் 20% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்க போகிறோம். அதில் அந்த 20%ல் 20% எவ்வளோ, 3,000 rupees. இந்த 3,000ல் 10% லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது 30% மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 60% எடுத்து ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டேப்லெட் காலம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி இவர் தொடர்ந்து அவரோட வருமானத்தில் 20% எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 36,000 ஆகுது. இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது அவருடைய அந்த வருஷத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் 36,000. இதே நெக்ஸ்ட் இயர் அவருடைய வருமானத்தில் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படியும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இன்க்ரீஸ் ஆகும்போது அவரோட வருமானம் என்ன இருக்கும், 16,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதில் 20% அப்படின்னும் போது 3,300 ரூபாய். இப்போது இப்படி தொடர்ந்து நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது லார்ஜ் கேப்பில் ஒரு 10 to 15% ரிட்டர்ன் வரும், ஆனால் நம்ம ஒரு 10% கால்குலேட் பண்ணிக்கிறோம். மிட் கேப் ஃபண்டில் ஒரு 15 to 20% போகும், ஆனால் நம்ம 12% நம்மளுடைய கால்குலேஷன் வச்சுருக்கோம். ஸ்மால் கேப் ஃபண்டில் 20 to 25% ரிட்டர்ன் வரும், ஆனால் நம்ம ஒரு 15% கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணி நம்ம இந்த கால்குலேட்டர் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் 2,06,190 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,78,172 rupees இருக்கும் ரிட்டர்ன். ஸோ டோட்டலாக நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் 4,84,362. அதே மிட் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6,18,570 rupees. அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 11,71,414. டோட்டல் பார்த்தீங்கன்னா 17,89,984 rupees. ஸ்மால் கேப் ஃபண்டில் 12,37,140 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே ரிட்டர்ன் 37,73,396 rupees. ஸோ நம்மளோட டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
50 lakh 10,536. இப்போ டோட்டலாக இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 72 lakh 84,882 ருபீஸாக இருக்கும் 20 இயர்ஸில். இது வந்து நம்ம ஆவரேஜாக போட்டிருக்கிற அந்த பர்சன்டேஜ் வைஸ். இதே 25 இயர்ஸில் லார்ஜ் கேப் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா டோட்டல் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,85,735 ருபீஸ். அதே மிட் கேப்பில் ரிட்டர்ன் எவ்வளோ வரும் டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா 38,47,991. ஸ்மால் கேப் ஃபண்டில் 15% இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 1,18,47,143 நம்மளுக்கு ரிட்டர்னாக வரும். ஸோ டோட்டலாக 25 இயர்ஸில் நம்ம வாங்க வர அமௌண்ட்டு 1,66,80,869 ருபீஸ். இதே தொடர்ந்து 30 இயர்ஸ் வரைக்கும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா இப்படி டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3,42,66,478 ருபீஸ் உங்களோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ரிட்டர்னாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து நம்ம 30 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ரிட்டர்ன் வந்து 3,42,66,000 வரைக்கும் நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஒரு சாதாரணமான ஆளுங்க கூட நம்ம கரெக்டாக அந்த எஸ்ஐபி மெத்தடில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு கோடீஸ்வரராக ஆக முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸை பற்றி தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.